ஹலோ காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அமெரிக்கா வில்லேஜ் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஏன்டா சண்டே போகிற வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சிருங்க, நெட்டு ஒழுங்காக கிடைக்கல. அதனால் வீடியோ ஃபைல் யூடியூபுக்கு போகல, அதனால தான் வீடியோ வரல. நான் 2 நாளாக ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போட முடிஞ்சிச்சு, மன்னிச்சிருங்க. ஓகே, சரி. நம்ம 10 சப்ஸ்கிரைபர் அடைஞ்சிட்டோம் காய்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வீடு கட்ட போகிறோம். வீடு கட்ட போகிறோம். என்ன கட்ட போகிறோம்? வீடு கட்ட போகிறோம். அதனால் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா 15 சப்ஸ்கிரைபர் பேரை 10வது சப்ஸ்கிரைபர் பேர் போட்டிருக்கேன்ல, அந்த மாதிரி 15 சப்ஸ்கிரைபர் யாரோ அவங்க பேரை நான் போடுறேன். ஓகேவா? ஓகே ஓகே நம்ம ஐயோ ஸ்டோன் பிக்கேஸ் வாங்கிச்சு. 61 லாக் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஸோ என்ன தான் இதோ செய்யா அந்த எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னு தெரில. கொக்கோ கொக்கோ ஃபேண்டோ. என்ன சவுண்டு கேட்குது உஸ்ஸுன்னு? அம்மாடி காது கொய்ந்துடே. கிரீப்பரா? நீ தான் கிரீப்பர் எப்படி சொன்னியா? மாடே பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். வெறும் 3 நாட்டு தான் இருக்குது காய்ஸ். என்ன காய்ஸ் இது? நல்ல வேலை 3 நாட்டில் வச்சு விட்டுச்சு. கொஞ்சம் தூரம் மாதிரி வச்சிச்சு, இல்லைனா உயிரே போயிருக்கும். அவ்வளோதான். அப்புறம் ஒரு முக்கியமான செய்தி, நம்ம ரோப்ளாக்ஸ் விளையாடி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். ரோப்ளாக்ஸ் விளையாடி வீடியோ போடலாம். அது இட்டாலியன் பிரெயின் டாட் விளையாடி வீடியோ போடலாமான்னு சொல்லுங்கள். போட்டுடலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இருக்கிற பள்ளம் பார்த்தா தான் இந்த கிரீப்பர் வேறு ஒரு பள்ளம் விட்டு போயிடுது, கொத்துறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடு கட்ட போகிறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோன்னா, எந்த இடத்துல கட்டலான்னு பார்க்க போகிறோம். எந்த இடத்துல கட்டலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செய்வோம். கிராஃப்டிங் டேபிள் எங்கடாவது கிராஃப்ட் ஆகுது. ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு இந்த பிகாக்ஸை தூக்கி இன்னொன்றில் வச்சிடலாம். என்ன மாதிரி யாரெல்லாம் 7th படிக்கிறீங்களோ தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதுங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, யாரெல்லாம் 7th படிக்கிறீங்களோ அவங்க தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதுங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க. எத்தனை மார்க் வரும் கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுப்பாங்க. பார்த்தீங்களா? 64, ஒரு 64, 2 64. இந்த படத்துக்கு இன்வென்ட் இருக்கலாம். இல்லை வேணாம், இது முக்கியம். இங்கே இருக்கும். 3வது 64 செஞ்சுட்டுருக்கோம். ஏன்டா ஒரு நிமிஷமாக அதிகமாக போகணும்னு சொல்லியே ஒரு ஐடியா 2 நிமிஷம் கம்மியாக இருந்துச்சு. 1 நிமிஷம் வீடியோ கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. வீடியோ 22 நிமிஷம், அது 22 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். ஃபஸ்ட்டு 12 நிமிஷம் ஃபஸ்ட்டு 3rd பார்ட்டை போட்டேன். அடுத்த 12 நிமிஷம் போடலான்னு பார்த்தா மீதி இருக்கிறது 10 நிமிஷம் 51 செகண்ட் தான் இருக்குது. அதனால தான் 10 நிமிஷம் 51 செகண்ட். அடுத்த வீடியோ 13 நிமிஷம் மாறும். பார்த்துருங்க இருக்காங்க. ரோப்ளாக்ஸ் போடலாமான்னு சொல்லுங்கள். அங்கே பார்த்தீங்களா வில்லேஜ்? ஆனால் அதுக்கு நம்ம போகக்கூடாது. ஓகே, அந்த வில்லேஜ் எண்டு போட்டோன்னு நினச்சி ஒன்று போனோம்ல, அது எண்டு போட்டலே இல்லை. காலவாரி விடுது எல்லாமே. இப்போ நம்ம எதை விட்டோன்னு மறந்துட்டேன். அதனால் வேறு எதாவது பேசுவோம். இப்போ வீடு கட்டலான்னு பார்க்கும்போது தான் இருட்டாக போகுது. இருட்டாக என்ன எடுத்தோம்னா சாமி கிரீப்பரை நம்மளை பழக்க போகுது. காலையிலே ஒரு கிரீப்பரை டொபான்னு வச்சு 3 நாட்டில் விட்டுச்சு. பாட்டு மொத்தமாக ஏறிச்சு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வீடு கட்ட இடம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம தண்ணியில் தான் கட்ட போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி தூங்க போகிறோம். பெட்டு தூரமாகுதா? ஏன்டா அப்படி? ஏண்டா இங்கேருந்து பெட்டு மட்டும் போட முடியுது, ஆனால் பெட்டு இங்கேருந்து தூரமாகுதான். என்னடா இது? எகிரி குச்சிட்டோமான்னு போய் படிக்காமல் என்ன தான் பண்ணுறானோ. படிக்காத இல்லை, படுக்காமல் என்ன பண்ணுறானோ தெரில. தூங்குவோம். எப்பா என்னப்பா இது? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்புறம் ஒன்று காமிச்சிங்களா, அந்த கிரீப்பரை மட்டும் நம்ம கிட்ட வச்சுருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயோ போய் இறங்கியிருப்போம்.
ஏன்னா நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணல. பெட்டு போட்டோம், தூங்குறோம், உடச்சிடுறோம். இதை தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 பிளாக் கட்டிடலாம். யாரெல்லாம் ஜில்ஜானோட ஃபேனுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க. ஓகேவா? ஜில்ஜானோட ஃபேன் யாரும் சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க. நான் ஜில்ஜானோட 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். ஜில்ஜோன் 2.0, ஜில் பிளாக்ஸ். என்னோடய ஃபேவரட் யூடியூப் சேனல் வந்து ஜில்ஜோன். நீங்களும் கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க உங்களோட ஃபேவரட் யூடியூப் சேனல் யாருன்னு. ஓகே. அதுக்கு நான் யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாது. யாரும் அப்படி கமெண்ட் பண்ணவும் மாட்டீங்க. அதுக்கு ஒரு சொல்லிக்கிறேன். நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நேற்று இல்லை, சாரி, முந்தா நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரில, பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க கைஸ். ஓகேவா? என்னடா குறைக்குறேன்னு கேட்குறேன்னா ஒன்றும் இல்லை, சும்மா அதை பண்ணி பார்த்தேன் அப்படி. இப்போ தான் 3,000 ரூபாவே போட்டுன்னுக்குறோம். வீடு கட்டுறது எவ்வளோ ஸ்லோன்னு பார்த்தீங்கன்னா இப்போயே தெரிஞ்சிடும். அடுத்த வீடியோ ரோப்ளாக்ஸ் போட்டுருவேன். அடுத்த வீடியோ வந்து கன்ஃபார்ம் ரோப்ளாக்ஸ் போட்டுருவேன். அது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். பிடிக்கலன்னா கண்டினியூ பண்ண வேணாம். ஓகேவா? ரோப்ளாக்ஸ் போட்டு அடுத்த பார்ட்டு 5th பார்ட் வரும். 5th பார்ட்டு முடிச்சு ஒரு ரோப்ளாக்ஸ் அப்படியே மாற்றி போடுவேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். லீவில் வந்து கண்டினியூஸாக வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துன்னே இருக்கும். எதுக்கு அந்த ஒரு நாள் கேப்னு கேட்டிங்கன்னா, எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கேப் வேறு. அதுலேயும் ஒரு சில நாள் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் வரும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போயா வெளில போயிருப்பேன், அதனால தான். ஓகேவா? ஓகே. யாரெல்லாம் லீவுக்கு ஊருக்கு போக எப்போயா டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களோ அவங்கள கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். சரி, இப்போ வந்து பிளாக்காக போட்டு போவோம். இப்போ தான் 4,000 ரூபாவே பிடிக்கிறேன். எவ்வளோ சுலகமாக இருக்க பார்த்தீங்கன்னா 6வது நிமிஷத்தில் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 8வது நிமிஷம் ஆகி முடிக்க போகுது. என்னத்தான் சொல்லதான் தெரில. 2 நிமிஷத்தில் இவ்வளோ தான் கட்டியிருக்கோம். அவன் ஒரு செகண்டில் ஒரு பிளாக் கட்டுறான். ஒரு ரோ கட்டுறான். நம்ம 2 நிமிஷத்தில் 4 ரோ கட்டிக்கிறோம். இந்த டன்னு போட்டு போகிறாங்களா, எப்படி தான் போட்டு போகிறாங்கன்னு தெரில. ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்களா? டன்னு போட்டே போகிறாங்க. எப்படி தான் போகிறாங்க தெரில. எப்படி தான் அப்படி விளாட்றாங்கன்னு எப்படி தெரில. சரி, நமக்கு நம்ம ஒன்று அவங்கள பற்றிலாம் பேசுகிறான். நான் ரொம்ப பெரிய நூபு கைஸ். இந்த வில்லேஜை பார்த்தா கண்ணு ஊற்றிகிட்டே இருக்கு கைஸ். ஆனால் அந்த வில்லேஜில் போகக்கூடாதே. எப்பா என்னப்பா இது இப்படி ஆகுது. சரி, கொக்கோ ஃபேண்டோ. யாரெல்லாம் ரோப்ளாக்ஸ் சொல்லுவீங்களோ கமெண்ட் பண்ணி விட்டுப்பாங்க. ஓகேவா? ஓகே. இந்த ரோவோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாமா? நம்ம இந்த ரோ கட்டின்னு மேலே போய் பார்ப்போம் போதுமா இல்லையான்னு. கட்டு இங்கே ஒன்று. இப்போ சொல்லிவிட மழைப்படா. ஐயோ மழைப்படா. அப்பா, இது போதும் தான் நினைக்கிறேன். சரி, போதும். இங்கேருந்து தூண் கட்டுவோம். ஃபஸ்ட்டு தூண் 1 2 3 அதுதான். இப்போ அங்கே 3 10 இல்லை 5 போடுவோம். 1 2 3 4 5. இப்போ எதுக்கு 5 ரெட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக கட்டியிருக்காங்கன்னு பார்த்தேன். ஓகே. இந்த அளவுக்கு யாரும் இன்னும் போஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. மெயின் டாப்பில் என்ன மாதிரி பாட்டு கூட இந்த மாதிரி ஹவுஸ் கட்டியிருக்காது. சொல்லின்னு இருக்கும் போதே தண்ணி உள்ள ஊந்துட்டேன். எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படிலாம் நடக்குதுன்னு தெரில. அப்புறம் அந்த வீடியோ ஒன்று 1 நிமிஷத்துக்குலாம் பண்ணுறீங்க. அப்போ வந்து நான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதே பெரிய விஷயம். உங்கள் வீடியோவுக்கு ஷேர் வேறு பண்ணணும்னு கேட்டால் சும்மா நீங்கள் சொன்னேன். ஷேர் உங்கள் விருப்பம். ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், இல்லை நான் விட்டுருங்க, உங்கள் இஷ்டம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரட் யூடியூபர் வந்து சில்சன், 2nd விடிஜி, 3rd ஷார்ட் தமிழ் கேமிங். ஓகேவா?
உங்கள் ஃபஸ்ட்டு 3 ஃபேவரட் யூடியூபர்னு யார் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, நீங்கள் ஒரு 5 பிளாக் ஆகிட்டு 1 2 3 4 5 மேலே ஏற்றுடா கரெக்டாக 1 2 3 4 5 6 அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம வீடு கட்டி முடிக்க போகிறோம் சொல்கிறதுக்குள்ளே வீடியோ முடிய போகுது. அதனால் இந்த பாட்டில் வீடியோ கட்டி முடிக்க மாட்டோம், மன்னிச்சிருங்க. அடுத்த பாட்டில் வீடியோ கட்டி முடிச்சுட்டு மைண்ட் பண்ண இறங்கிடலாம் உள்ள. ஓகே அப்பா சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே சரி டாடா பாய்.